பரலோகத்துக்கு டிக்கெட்டா கேக்குறீங்க? உங்க பாவம்லாம் எனக்கு தானே தெரியும். வாங்க பாத்துக்கிறேன். நாங்க டெய்லியும் கூட்டி தொடப்போம் கோயிலுக்கு பூசைக்கு முன்னாடி நாள். நாங்க ஜன்னல்லாம் க்ளோஸ் கோயிலுக்குள்ள வந்துட்டு கதவு சாத்துறது கூட்டுறதெல்லாம் ஒரு வேலை தான். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், மன்றாடணும். அப்பதான் உங்களோட பாவம்லாம் குறையும். நரகத்துக்கு தான் போகணும். போய் லைன்ல நிற்போம். நாங்கள் வந்து ஃபாதருக்கு பூசை உதவியெல்லாம் பண்ணுவோம், ஆல்ட்ரெலாம் பார்ப்போம், யார் சேர் கேட்டாலும் எடுத்து கொடுப்போம். ஃபாதர் எழுந்தேற்றம் நடக்கிறப்ப நான் மணி அடிக்கிறேன்டா நீ மணி அடிக்கிறேன்டா 2 பேர் சண்டை போட்டுருக்கீங்க. நீங்க எல்லாம் பூசை உதவி பண்ணுறீங்களா? ஃபாதர் எழுந்தேற்றம் கொடுத்துட்டு இருப்பாரு, டேய் நான் எனக்கு பிள்ளை அடிக்கிறேன்டா நான் அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சண்டை போட்டீங்க. உங்களுக்கு ஒற்றுமையே இல்லை. ஒற்றுமையே இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? நீங்கள் நரகத்துக்கு தான் போங்கடா பாதி. இதாகவே நாங்கள் நிறைய நல்ல ப்ரேயர்லாம் பண்ணுவோம். அப்புறம் மற்ற நாள்லலாம் தவறாமல் பூசைக்கு வருவோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பரவத்துக்கு காணிக்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுப்போம்னாலே எங்களுக்கு பரவாயில்ல கொடுப்போம். ஃபாதர் அன்னைக்கு அழுகி போன பழமாக இருந்துட்டு கத்திட்டு இருக்காரு. நல்ல பழமாக கொடுத்துருக்கேன். நீ நல்லா விளைஞ்ச பழத்தெல்லாம் நல்லா காசு தேத்திட்டேன். நான் அழுகி போன பழத்தை வந்து ஃபாதர்கிட்ட வந்து கொடுக்குறேன். நீ என்னம்மா ஜபம் பண்ணுறேன்னு சொல்லியா? கோயிலில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா பார்த்தேன். இதெல்லாம் பாவம் சொல்லியிருக்கேன். இதுதான் கோயிலுக்கு போறியா? போ நரகத்துக்கு போ. எல்லாத்தையும் உண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தது அன்னைக்கு பார்த்தேன். உண்டியலில் வந்து ஏதோ காசெல்லாம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு 40 ரூபா காலன்னு கணக்கில் எழுதியிருக்காங்க. நீ தான் எடுத்தியா? ஓ நீ எடுத்த நான் தான் பார்த்தேனே. நான் தான் சைத்தானாச்சு. ஓ நல்லா ஜெபம் சொல்லுவோம், நல்லா பக்தியாக இருப்போம். நாங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம். யார் எங்கேனாலும் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த பரலோகத்துக்கு கொடுங்க. ஜபம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி கேட்டால் கூட நீ எடுத்து தராதா? அது நீ ஜபம் பண்ணுற ஜபம் ஆண்டவரே ஆண்டவரே இவன் நல்லா இருக்கக்கூடாது ஆண்டவரே நல்லா இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா ஜபம் சொல்கிறீங்க. இந்த ஒருத்தி மட்டும் நல்லா நகைலாம் போட்டிருக்கேன். எனக்கு நகையை மட்டும் வந்து எப்படியாவது போயிடணும். எனக்கு தான் அந்த நகை வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வர எல்லாம் நரகத்துக்கு தான் போ. மைக்கை ரெடி பண்ணால் மட்டும் போதாது. ஆண்டவர்கிட்ட பக்தி இருக்கணும். அந்த ஆண்டவர் போனக்குள்ள ரிலேஷன் வந்து நல்லாயிருக்கும். நீ என்னன்னா மைக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசு சாமியார அப்படின்னா பாவம் தான். போ. பூசைக்கு வரும், தவறாமல் வரும், எப்போதுமே வரும், பக்தியாக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு சொல்றவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவேன். என்னைய பரலோகத்துக்கு நேற்று நீ சோறு ஒருத்தவங்க போட்டப்ப பார்த்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ விளங்காமல் போகணும். என் வீட்டில் உட்காந்து சோத்திங்கிறானே, என் வீட்டில் உட்காந்து சோத்திங்கிறானே, அந்த ஒரு மனப்பான்மையிலே நீ போட்டு ஓ நரகத்துக்கு போ. பாப்பா உனக்கு என்ன? என் ரத்தத்தால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இவர்களை பரலோகத்துக்கு அனுப்பும். ஓ நீ தான் வரா? உன் ரத்தத்தெல்லாம் வீணாக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். என் ரத்தத்தால் நான் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவர்களை வாங்கியிருக்கிறேன். தயவு செய்து இவர்களை நரகத்துக்கு விடாதே, பரலோகத்துக்கு அனுப்பிவிடும். என் மகன் அவனோட ரத்தத்தாலே உங்களை கழுவுறதுனால பரலோகத்துக்கு நான் உங்களை போவீங்க பரலோகத்தெல்லாம் போவீங்க. நரகம் பாவி செஞ்சவங்க போவாதா? கொஞ்சம் பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலக்கலரா அங்க பறக்காது. கட்சி கொடி கலக்கலரா அங்க பறக்காது. நல்ல ஓட்டு போட்டு கவுன்சிலரா
முடியாது, அல்ல ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அம்மா பரலோகம், அக்கா பரலோகம், தங்கச்சி பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. நாங்கள் எல்லாரும்